மளிகை கடைக்கு 1500, கரண்ட் பில்லுக்கு ஒரு 750 போட்டுக்கோ. அப்புறம் வீட்டு வாடகை ஒரு 5000. அம்மா அவங்க தான் வீட்டு வாடகை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? போடு. அதெல்லாம் சரிம்மா, வாடகை எவ்வளோன்னு அவங்க கிட்டே கேட்க வேண்டியது தானே? நாம கேட்ட உடனே அவங்க அப்படியே சொல்லிட போறாங்களா? நீ வேற. ஏற்கனவே இங்க இருந்தவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு இங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்களாம். நாமளும் அதே கொடுத்துட்டு போவோம். சுமி யாருன்னு பாரு. அதுக்கப்புறம் பால் கணக்கு வேற இருக்கு. அதுக்கு இந்த மாசம் வாசல் யார் இல்லையான்னு போய் பார்த்துட்டு வாப்போ. சரிப்பா. எப்போங்க எப்படி ரிலீஸ் ஆனீங்க? ரிலீஸ் ஆகல, தப்பிச்சு வந்திருக்கம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது தப்பிச்சு வந்துட்டம்மா. அப்பா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? அப்பா யாரும் இல்லப்பா. அதை பத்தி கவலைப்படாதீங்க. என் நண்பர் ஒருத்தர் என்ன பாதுகாத்துட்டு இருந்தான். இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்லை. நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு போயாகணும். என்ன அப்போ? அப்பா நம்ம எங்கப்பா போக போறோம்? யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போக போறோமா? என்னப்பா? இந்த கேஸ் கோர்ட் எதுவும் இல்லாத நிம்மதியான இடத்துக்கு போக போறோம். இருக்கிறது அப்படியே விட்டு கிளம்புங்க. வாங்க வாங்க வாங்க. எனக்கு அம்மா எங்க? எனக்கு